Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS Counseling, All India Quota Counseling, State Quota Counseling, இந்த நீட் எக்ஸாமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய சந்தேகங்கள். அது என்ன மார்க் எடுத்தா கிடைக்கும், என்ன ரேங்க் எடுத்தா கிடைக்கும், ஸோ இந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அப்போ கண்டிப்பாக நம்ம பார்டரில் இருக்கிறோமா, வேற ஏதாவது பிளான் பண்ணி வைக்கணுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குங்க. இந்த சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள் தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம், அதுக்கான பதில்கள் சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறாங்க சார். என்ன சந்தேகம் உங்களுக்குங்க? சார், எங்க பொண்ணு 508 வந்திருக்காங்க சார். மார்க் 508ங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசிங்க சார். எம்பிசிக்கு நமக்கு 500க்கு மேல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம், 2022 நம்மளுடைய எக்ஸாமினேஷன் கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல 496 வரைக்கும் கிடைச்சது. அதை விட இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் கஷ்டமா இருக்கிறதுனால 2022 கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு நம்மளுடைய ப்ரெடிக்ட் பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரிங்க சார். சப்போஸ் அப்படி கிடைக்கலனா செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால போக முடியும். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால தாராளமா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா, நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க சார், நோ சார், தேங்க்யூ சார். ரிசல்ட் வந்தாலும் கூப்பிடுறேன். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். அப்போ நம்மளுடைய அனலைசிஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? பாப்பா வந்து 500 எடுத்திருக்கா சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டிங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கல வாய்ப்புகள் இருக்குங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க. ஒரு 460 வரைக்கும் நான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். 470 வரைக்கும் ஓரளவுக்கு மிடில் லெவல் காலேஜ். நான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 420 வரும்னு நினைக்கிறேன். ஒரு டாப் 6 காலேஜ் தவிர மீது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல மாற்றங்கள் இருக்கும். நான் வந்து 2022 கட் ஆஃப் பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ மாறும், பட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டாப் 6னா இது எஸ்எஃப்ல சொல்றீங்களா சார்? எஸ்எஃப்ல சொல்றேன். பிஹெச்சி, கேஎம்சிஹெச், வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எஃப் இதை தாண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை தாண்டி கிடைக்கிறதுக்கும் இது கிடைக்காது. இந்த காலேஜஸ் கிடைக்காதுன்னு இப்ப சொல்ல முடியாது. ரேங்க் வந்துட்டா தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஒரு இதுக்காக நான் சொல்றேன், நீங்க அந்த காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம இதே கிடைக்க நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒருவேளை மேல்மருவத்தூர் கிடைக்குது, இல்ல வேற ஏதாவது காலேஜ் கிடைக்குதுன்னு நம்ம அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. சரி சார். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார் இந்த மார்க்குக்கு இந்த எஸ்எஃப்? கண்டிப்பா ரிசல்ட் வந்துட்டா ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மா சொல்லிட முடியுங்க. சரி சார். வேற கவர்மெண்ட் கிடைக்க பாசிபிள் இல்லைங்களா? மேடம், கவர்மெண்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா 2022 பேஸ் பண்ணி சொல்றேன். பட் 2022 கம்பேர் பண்ணும்போது அதை விட எக்ஸாமினேஷன் கஷ்டம். பட் பொதுவா 500க்கு மேல மார்க் வந்து நிறைய ஒரு சிலர் தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. பட் நீங்க பிரைவேட்டுக்கு பிளான் பண்ணிக்கிறது பெட்டருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்போ நம்ம இந்த ஒரு பதில்கள் எதுக்காக கொடுக்குறோன்னா, பெற்றோர்கள் நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிளான் பண்ணி வைக்கலாம். இல்ல வேற ஸ்டடீஸ் நம்ம போறோமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அது நம்ம இதை நம்பிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சு என்ன பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம மருத்துவராகத்தான் நினைக்கிறோம். பட் காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம அது கிடைக்காமலும் போகலாம். இப்போ நம்ம பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பாசிபிலிட்டியை பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாருங்க, ஒரு நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கும். பிரைவேட் காலேஜ் போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஃபீஸுங்க. ஃபீஸ் எல்லா காலேஜ்லையும் ஒரு மாதிரி இருக்காது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க மாதிரி நமக்கு ஃபீஸ் இருக்காது. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். என் பொண்ணு வந்து ஒரு 580 590 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? ஓபிசி சார். ஓபிசி 580 590 கண்டிப்பா இது வரைக்கும் கேட்டதுல ஹையஸ்ட் மார்க் நீங்க உங்க மார்க் தான் கேள்விப்படுறேன். ஸோ நமக்கு ஃபோன் பண்றதுல 580க்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், டாப் காலேஜஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு டாப் 10 காலேஜஸ்ல கிடைக்கும். ஜிப்மர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, ஜிப்மர் பார்க்கணுங்க. அது ஆல் இண்டியா ரேங்க் வந்தால் தான் சொல்ல முடியும். ஒரு உத்தேசமா நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? பட் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடைக்கும். பட் ஜிப்மர் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா ஜிப்மர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப லிமிடெட் சீட் தான் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நமக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நல்ல காலேஜ் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டாலையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எது பெட்டரா நீங்க ஜாயின் பண்ணுங்க. எம்எம்சில கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. எஸ் மேடம். அது டாப் 3 எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பெட்டர் காலேஜஸ் தான். ஓகே சார். ஸோ அது மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அப்போ ஓரளவுக்கு 585 சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில மார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறது தெரிய தான் நமக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். பெற்றோர்களுக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் ஏற்படும். பட் அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அது கண்டிப்பாக ரேங்க் வந்தால் தான் நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். பட் இந்த உத்தேசமாக சொல்கிறக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பதில்கள் எல்லாமே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறதுக்காக தான். இந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம இது கிடைக்கும், அப்படி இல்லைனா வேற காலேஜ் பார்த்துக்கணும், வேற காலேஜை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும், ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க ஜிப்மர் எய்ம் பண்ணுறாங்க, ஜிப்மர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்தது எம்எம்சி கிடைக்குமா, இல்லை ஸ்டான்லி கிடைக்குமா, மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணுங்க. அப்போது நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே அங்கேயும் ஒரு நமக்கு கேள்விகள் வரும். டாப் காலேஜஸ் கிடைக்குமா, நம்ம எதிர்பார்க்குற எய்ம்ஸ் கிடைக்குமா, எதிர்பார்க்குற எம்எம்சி கிடைக்குமா, இல்லை மிடில் லெவலில் வாங்குறாங்களா அந்த காலேஜஸில் ஓரளவுக்கு நமக்கு அதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்குமா. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க குழந்தைகளை நல்ல கல்லூரியில் போட தான் நினைப்பாங்க. படிக்க வைக்கிறோம் அப்படின்னா நல்ல கல்லூரி, இதை விட பெட்டர் கல்லூரி கிடைக்குமா அப்படிங்கிறதா ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை. அப்போ அதை எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது, ரேங்க் பேஸ் பண்ணியிருக்க போகுது. ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் வரணும். மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் போதே ஆல் இண்டியா ரேங்கை வெளியிடுவாங்க. அப்போ நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க் அதோட கிளப்ன்றதில்ல, தனி ரேங்க் லிஸ்ட் போடுறதுனால நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் 100% சொல்ல முடியும். பட் ஆல் இண்டியா ரேங்க் வந்துன்னா ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியுங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் இங்கே பயப்படாதீங்க. அடுத்தது இப்போ ரீநீட் எக்ஸாமினேஷன் வருமா, மீண்டும் மறுதேர்வு நடக்குமா, ரிசல்ட் உடனே வந்துருமா, ரிசல்ட் ரொம்ப டிலே ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட் தடை வச்சுருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு முடிவை என்டிஏ எடுப்பாங்க, ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க, எவ்வளோ நேரம் பாதிக்கப்பட்டது, அதுக்கு அதாவது கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா, இல்லை ரீநீட் எக்ஸாமினேஷன் இருக்குமா. அப்போ சரியான ஒரு இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரூஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சென்டர்லேருந்து இது மாதிரி நடந்தது, இந்த டைம்லேருந்து இந்த டைம் பவர் கட் ஆச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸில் கிரேஸ் மார்க் கிடைக்கலாம். இதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணுங்க. இதெல்லாம் உடனே நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டது நிறைய நமக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு பெற்றோர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்க வேண்டியது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார், எங்களுக்கு மழை வந்தது, காற்றெல்லாம் அடித்து சரியாக எழுத முடியலை. அப்போ இந்த மாதிரி நடந்தது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. அப்போது இதுக்கான வழிமுறைகளை என்டிஏ கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அப்போது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைக்கிறோம். இப்போது நம்ம இன்னும் வந்து பெற்றோர்களுக்கு மார்க் ரொம்ப குறைவாக இருக்குது, 300 மார்க்கு கீழே இருக்குது, நம்ம எம்பிபிஎஸ் தான் படிக்க நினைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன அடுத்த பிளான் பண்ணலான்னா எம்பிபிஎஸ் தான் படித்தாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரே வழி, நீங்கள் அப்ராடு போகணும். அப்ராடு போனால் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியுமா, மார்க் வாங்கிட்டு வந்து நீங்கள் எஃப்எம்ஜி எழுதணும் இல்லைங்களா, எஃப்எம்ஜியை பாஸ் பண்ண முடியுமா, முடியும். எஃப்எம்ஜிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் தான். நம்ம பிஜி நீட் எழுதுறாங்க, யூஜி நீட் எழுதுறாங்க, அப்போ என்ன பாஸ் பண்ண முடியாதா, முடியும். பட் நீங்கள் நல்ல கல்லூரியை தேர்வு செய்யணும், நல்ல கண்ட்ரியை தேர்வு செய்யணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு வந்து டாக்டர் ஆகிருக்காங்க, கவர்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஒருவேளை அது ரிலேட்டடாக நீங்கள் அப்ராடு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன வழிமுறைகள், அது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கலாம். இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கும்போது 20 லட்சம் ஃபீஸ் வருது. அப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே நம்ம படிக்கிறோம். அப்போ அதே ஃபீஸில் நம்ம வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து நம்ம இங்கே டாக்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எஃப்எம்ஜியெல்லாம் பாஸ் பண்ண முடியும். என்ன ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிலே இருக்குங்க. இப்போ நீங்களும் மருத்துவராக முடியும். அப்போ 300 மார்க்கு கீழே வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்ராட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வழிமுறைகள் வேணால் கேளுங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி மருத்துவம் சம்மந்தமாக உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இதுக்கு நம்ம அனலிட்டிக்கல் பொட்டன்ஷியல் வேணும், டேட்டாஸ் வேணும். இந்த டேட்டா அப்படிங்கிறது எப்படி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 2017 என்னோட டாக்டர் வந்து எம்பிபிஎஸ்க்காக நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க, திருப்பி செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுறோம். இந்த கண்டினியூஸாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். இப்போ 2020 தான் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் தான் நமக்கு உங்களுக்கு காட்டுறோம். அப்போ அனலிட்டிக்கல் நமக்கு ஸ்கில் வேணும், எந்த மாதிரி இருக்கும், அப்போ இந்த கல்லூரியில் இவ்வளோ வேகன்சி இருக்குமா,
இது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். 2022 கட் ஆஃப் ஒவ்வொரு கல்லூரிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் அதனால தான் என்னோட டாக்டர் எம்பிபிஎஸ் பண்ணாங்க, அவங்களுக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி தெரியும் அவங்களுக்கும். முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்